அதப்பா, விருந்தில் பரிமாறப்பட்ட உணவின் மனத்தை விட செட்டியார் ஐயாவின் குணம் அனைத்தையும் மிஞ்சிவிட்டது. உண்மைதான் அண்ணா. விருந்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் அனுசரணையோடு விசாரித்து அவரவருக்கு பிடித்தமானதை செட்டியார் ஐயா அருகில் இருந்து வேண்டியதை பரிமாறும்படி செய்தாரே, அதுதான் தனி சிறப்பு. எனது சிறப்பை விட உங்களது அண்ணனின் பெருந்தன்மை மிகவும் உயர்ந்து விட்டது. திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்து அங்கு நடந்த நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அதன் பிறகு நடந்த விருந்திலும் கலந்து கொண்டதோடு என் வீடு வரை வந்து உரையாடிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு இருக்கும் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவே இந்த மேனா மெய்யண்ணாவுக்கு இந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இத்தகைய பெருந்தன்மையை எனக்கு ஏற்படுத்தியது உங்களது பெருந்தன்மைதானே? இல்லை செட்டியாரே, இல்லை. என் வருகையை விட நீங்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த நாட்டிய நிகழ்ச்சிதான் மிக மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய மிக முக்கிய காரணமாக இருந்தவள் என் பேத்தி கனகப்பிரியாதான். அப்படியா? அந்த அளவிற்கு சுந்தரியின் நாட்டியத்தின் மீது அவ்வளவு ஈடுபாடா? ஈடுபாடு என்று சொல்வதை விட என் பேத்தி சுந்தரியின் நாட்டியத்திற்கு அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சுந்தரி நாட்டியத்திற்கு பித்தாக இருக்கிறாள். சிறு வயதிலிருந்தே கனகப்பிரியாவிற்கு சுந்தரியிடம் நாட்டியம் பயில வேண்டும் என்று ஆசை. ஆனால் சில காரணத்தினால் அது நடக்கவில்லை. இருந்தாலும் சுந்தரியை தனது மானசீக குருவாகவே ஏற்றுக்கொண்டு விட்டாள் கனகப்பிரியா. என்னால் தான் சுந்தரி அக்காவிடம் நாட்டியம் பயில முடியவில்லை. எனது திருமணத்தின் போதாவது அவரது நாட்டிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தாள். நானும் சுந்தரியிடம் சென்று இதை பற்றி சொல்லி உன்னுடைய நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று கேட்டபோது ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசாமல் உடனே ஒப்புக்கொண்டு விட்டாள். அதேபோல் என் கோரிக்கையை சுந்தரி நிறைவேற்றிவிட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். என்ன சொல்கிறீர்கள் அம்பலம்? அது என்ன கோரிக்கை? என் தங்கை கல்யாணிக்கு சுந்தராம்பாள் நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் என் கோரிக்கை. என்ன அம்பலம், இதை பற்றி மேடையிலேயே சொல்லியிருந்தால் அங்கேயே சொல்லி அப்பொழுதே சுந்தரியிடம் அதற்கான சம்மதத்தை பெற்றிருப்பேனே. அதற்கான சூழ்நிலை ஏற்படவில்லை. நிகழ்ச்சி முடிந்ததும் அம்பலக்காரர்களும் மக்களும் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டார்களே. அந்த நிலையில் சுந்தரியை சந்தித்து என்னால் எப்படி பேச முடியும்? இப்பொழுது மட்டும் என்ன கெட்டுவிட்டது? நீங்கள் இன்று இரவு இங்கேயே தங்கிவிடுங்கள். காலையில் சென்று இதை பற்றி சுந்தரியிடம் பேசி சம்மதம் பெற்று விடுவோம். இல்லை செட்டியாரே, இல்லை. இங்கு தங்குவதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை. நான் காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டதே மருது சகோதரர்கள் விஷயமாக ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் காலையில் முகூர்த்தத்திற்கு கூட என்னால் வர முடியவில்லை. நான் புறப்படும் போதே அம்மாவும் தங்கையும் மிகவும் பதற்றமாயிருந்தார்கள். அதற்கு காரணம் நான் சந்திக்க இருந்த நபர் அப்படி. இரவு நான் வீடு திரும்பவில்லை என்றால் என்னானதோ ஏதானதோ என்று மேலும் பதற்றமடைந்து விடுவார்கள். அதனால் எவ்வளவு சீக்கிரம் வீடு திரும்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வீடு திரும்பியாக வேண்டும். நான் புறப்படுவதற்கு முன்னால் எப்படியாவது சுந்தரியை சந்தித்து விட்டால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன். அண்ணா, நாட்டியம் தொடங்குவதற்கு முன்பே சுந்தரியை சந்தித்து பேசிவிடுங்கள் என்று சொன்னேன். தாங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் நாம் சுந்தரியை சந்திப்பது தவறாக இருக்கும் என்பது என் கருத்து. இல்லை யாதப்பா, எப்படியும் சுந்தரியை சந்தித்து விட்டுதான் போக வேண்டும். அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் உடனே புறப்படுங்கள். நான் இன்று இரவு இங்கேயே தங்கிவிட்டு நாளை காலை சுந்தரியை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். அது சரி வராது ஆதப்பா. ஏற்கனவே ஒரு முறை நீ சென்று அதை பற்றி பேச முடியாமல் திரும்பி இருக்கிறாய். அதனால் நானே நேரில் சென்று சுந்தரியிடம் கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க அழைப்பு விடுத்து அதற்கான அச்சாரத்தையும் கையோடு கொடுத்துவிட்டு வருவதுதான் முறை. செட்டியாரையா, இந்த இரவில் சுந்தரி வீட்டிற்கு செல்வதால் தங்களுக்கு சங்கடம் ஒன்றும் இல்லையே? இதில் சங்கடப்பட என்ன இருக்கிறது? பாகனேரி அம்பலக்காரர் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதில் பகல் என்ன இரவென்ன? எந்த நேரமானாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அல்லவா? எதை பற்றியும் எதுவும் யோசிக்க வேண்டாம். இப்போதே சுந்தரி வீட்டிற்கு செல்வோம். நாட்டியம் கற்றுத் தருவதற்கான அச்சாரத்தை கொடுப்போம். சுந்தரி, என்ன அத்தை, உனக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும். என்ன அத்தை சொல்கிறீர்கள்? எனக்கு திருஷ்டி கழிக்க வேண்டுமா? ஆமாம். எதற்காக? செட்டியார் வீட்டில் உன்னுடைய நாட்டியம் நடைபெற்றதே, அதற்காக. அதற்கு எதற்கு திருஷ்டி கழிக்க வேண்டும்?
நான் என்ன எனது நாட்டியத்தை இன்றுதான் அரங்கேற்றம் செய்தேனா? எப்போதும் போல்தான் இன்றும் எனது நாட்டியம் நடைபெற்றது. எப்பொழுதும் போலெல்லாம் இல்லை. இன்று உனது நாட்டியம் மிகவும் அற்புதமாகவும் கூடுதல் சிறப்பாகவும் இருந்தது. நான் நாட்டியம் கற்றுக் கொடுத்த சுந்தரியா இந்த அளவிற்கு ஆடுகிறாள் என்று எனக்கே திகைப்பாக இருந்தது. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அத்தை. இல்லை சுந்தரி, இது என்னுடைய ஆசீர்வாதம் என்பதை விட நீ இந்த நாட்டிய கலை மீது கொண்டிருக்கும் ஈடுபாடும் பக்தியும் அதுதான் உன்னை இந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறது. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு ஆட வைத்திருக்கிறது. உனக்குள் சுடர்விட்டுக் கொண்டிருக்கும் நாட்டியம் என்னும் தீபத்தை நான் சற்று தூண்டிவிட்டேன் என்பதுதான் உண்மை. அதைத் தவிர இதில் என் பங்கு என்று ஒன்றுமில்லை. அனைத்தும் அந்த நடராஜ பெருமானின் அருள்தான் அத்தை. அதனால்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்கிறேன். உனக்கு மட்டுமல்ல, வடிவிற்கும் சேர்த்துதான் திருஷ்டி கழிக்க வேண்டும். என்ன அத்தை, கேலி செய்கிறீர்களா? அக்காவின் நாட்டியம் இன்று அதி அற்புதமாக இருந்ததால் அனைவருடைய பார்வையும் அக்காவின் மீது பதிந்திருக்கும். அதற்காக அவளுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டியது அவசியம்தான். எனக்கு எதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டும்? நீ வேறு வடிவு. சுந்தரியின் நாட்டியத்தை கண்டு பலரது பார்வை அவள் மீது படிந்ததென்றால் உன்னுடைய அழகை கண்டு எத்தனை அம்பலக்காரர்கள் வைத்த கண் வாங்காமல் உன்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது எனக்குத்தானே தெரியும். பார்த்தால் பார்த்துவிட்டு போகட்டும். அம்பலக்காரர்கள் தானே என் அழகை ரசித்தார்கள். ஆமாம், வந்திருந்த அம்பலக்காரர்களில் ஒருவனாவது இளைஞனாக இருந்தானா? எல்லாம் பாதி கிழம். அவர்கள் கெட்ட கேட்டுக்கு உன்னை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தார்கள். உன் மீது படிந்த அந்த பார்வையை தடுப்பதற்காகவாவது உனக்கு திருஷ்டி கழித்துதான் ஆக வேண்டும். நாதமுனி, அடேடே, வாருங்கள் சிட்டையரையா, வாருங்கள். வாருங்கள். இவர் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. அவர் இவர் தம்பி கருத்தாதப்பன். விழா மண்டபத்திலேயே இவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் அனைவரும் வந்து அவரை சூழ்ந்து கொண்டதால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. பாகனேரி அம்பலக்காரரை நான் நன்றாக அறிவேன். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைவரும் இவர்களை நன்றாக அறிவார்கள். வடிவு, நாற்காலி கொண்டு வா, இவர்கள் அமர்ந்து பேசட்டும். இல்லை நாதமுனியாரே, அமர்ந்து பேசும் சூழல் இப்போது இல்லை. நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. அதனால் சுந்தரியிடம் ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு நான் உடனே புறப்பட்டு விடுவேன். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சுந்தரி ஒரு நாட்டிய தாரகை, ஆடல் அரசி, நாட்டியத்திற்கென்றே பிறந்தவள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் மீது அளவற்ற பற்று ஏற்பட்டு விட்டால் அவரை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசுவார்கள். அப்படி உன் மீது கொண்ட அன்பினால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று நினைத்தேன். ஏனென்றால் என்னை பற்றியே சில பேர் அப்படி பேசியிருக்கிறார்கள். ஆனால் உனது நாட்டியத்தை பார்த்த பிறகு அந்த பாராட்டுக்கள் அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டேன். மேடையில் உன் நடனத்தை கண்டபோது என் பார்வைக்கு சுந்தரி அங்கு தெரியவில்லை. அந்த ரம்பையோ ஊர்வசியோ ஆடியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் தெரிந்தது. ஓ, ரம்பை ஊர்வசி ஆட்டத்தை கூட நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ? பலே, பரவாயில்லை. ரம்பையையும் ஊர்வசியையும் யார் பார்த்திருக்கிறார்கள்? கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொன்னேன். முனிவர்களின் தவங்களைக் கூட கலைக்கும் ஆற்றல் அவர்களின் நடனத்துக்கு உண்டு என்பதை கதைகளில் படித்தும் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாட்டியத்தால் மாமுனிவர்களின் தவத்தை கூட கலைக்க முடியும் என்பதை உன் நாட்டியத்தை பார்த்த பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். ரம்பையும் ஊர்வசியும் நல்லோர் தவத்தை கெடுக்கும் நடன ராணிகள். நீங்கள் நல்லோர் நடனத்தை கெடுக்கும் அம்பலக்காரர்கள்.
நடனத்தை நான் கெடுத்தேனா? என்னம்மா சொல்கிறாய்? நான் உன் நாட்டியத்தை ரசித்துக் கொண்டல்லவா இருந்தேன். ரசித்தீர்களா? பந்தலிலே வந்து உட்கார்ந்து கொண்டு பாகநேரி ராஜ்யத்தின் பரிபாலனத்தை அல்லவா செய்து கொண்டிருந்தீர்கள்? கலைகளிலேயே மிகவும் சிறப்பு மிக்க கலை நாட்டிய கலை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலை மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கீழே அமர்ந்து கொண்டு உங்களது அதிகார வேலைகளை அல்லவா பார்த்து கொண்டிருந்தீர்கள். நல்லதொரு நாட்டியத்தை கண்டு ரசிக்காமல் சுற்றியுள்ள அனைவரின் கவனத்தையும் அல்லவா சிதறடித்துக் கொண்டிருந்தீர்கள். நாட்டிய கலையை அலட்சியப்படுத்தி உங்களது அதிகாரத்தை அங்கு அரங்கேற்றிக் கொண்டிருந்தீர்கள். அது உங்கள் தவறல்ல, பிறவி குணம். பிறந்ததிலிருந்தே மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகியதால் அது உங்கள் ரத்தத்திலேயே கலந்து விட்டது. அதனால்தான் சக மனிதர்களுக்கு தர வேண்டிய மரியாதை கூட உங்களால் தர முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நாட்டியத்திற்கும் நாட்டிய கலைஞர்களுக்கும் நீங்கள் எப்படி மதிப்பளிப்பீர்கள்? என்றைக்கும் ஏற்படாத அவமானம் எனக்கும் என் கலைக்கும் இன்றைக்கு உங்களால் ஏற்பட்டது. சுந்தரி, என்னம்மா பேசுகிறாய்? மரியாதை தெரியாமலா பாகநேரி அம்பலக்காரர் உன் வீடு தேடி வந்து உன்னை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்? உன் நாட்டியத்தை பற்றி எந்த அளவிற்கு அவர் புகழ்ந்தார் என்பது எனக்குத்தானம்மா தெரியும். பாகநேரி அம்பலக்காரர் உன் நாட்டியத்தை பாராட்ட நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டுமம்மா. அது உன் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓ, அப்படியா? பாகநேரி அம்பலக்காரரால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் இது ஒன்றே என் வாழ்க்கைக்கு போதும். இனி பணம் கூட வேண்டாம் நாட்டிய நிகழ்ச்சிக்கு. சுந்தரி, யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியவில்லையா உனக்கு? இருக்கட்டும். மண்டபத்தில் ஏற்பட்ட பரபரப்பில்தான் சுந்தரி இப்படி பேசுகிறாள். சுந்தரி, அங்குள்ள மக்கள் என்னை கண்டதும் அவர்கள் என் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதை எப்படி நான் விலக்கி வைக்க முடியும்? அவர்களுக்குள்ள தேவையை, கோரிக்கையை என்னிடம் கூறும்போது எப்படி நான் அதை நிராகரிக்க முடியும்? அது நாகரிகமாகுமா? நல்லதொரு நாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அது பாதியிலேயே தடைப்படும்படி செய்வதுதான் உங்கள் நாகரிகமா? ஒரு நாட்டை பரிபாலிக்கக்கூடிய அம்பலக்காரன் பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தேவையை கோரிக்கையாக வைப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அவர்கள் என்னை நாடி வரும்போது நான் நாட்டியம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்களை அலட்சியப்படுத்த முடியாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி உனக்கு இந்த அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. உனது கலைத்திறனை கேள்விப்பட்டுத்தான் உனது நாட்டியத்தை காண வந்தேனே தவிர உன் உள்ளத்தை புண்படுத்தும் நோக்கம் எள்ளளவும் எனக்கு இல்லை. அண்ணா, நேரமாகிறது, போகலாம். பொறுஆதப்பா, வந்த விஷயத்தை பற்றி பேசாமல் எப்படி போவது? அதுதான் விஷயம் இப்போது வேறு விதமாக போகிறதே. பாகநேரி அம்பலக்காரரிடமே குறை கண்டுபிடிக்கும் அளவிற்கு ஒரு ஆடல் அரசி திருக்கோட்டியூரில் இருக்கிறாள் என்பது மிகப்பெரிய விஷயம்தான். உங்களுடைய உயர்ந்த பண்பாடும் பெருந்தன்மையும் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அவர்களுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக நாட்டியத்தின் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கான விஷயத்தை புள்ளி விவரத்தோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதற்கான அவசியமே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இவர்களுக்கு இல்லையே. இல்லைதான், அந்த பக்குவம் எனக்கு இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ 2 வார்த்தை எதிர்த்து பேசிவிட்டேன் என்பதற்காக உங்களுக்கு கோபம் இவ்வளவு வருகிறதே. அத்தனை பேர் முன்பாக எனது கலையை அவமதித்த போது என் மனம் என்ன பாடுபட்டிருக்கும். நாட்டியம் தான் எனது நாடி துடிப்பு என்பதும் சலங்கையொலிதான் என் சுவாச காற்று என்பதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னையும் எனது கலையையும் அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே அரங்கத்திற்கு வந்தீர்களா? நிச்சயமாக இல்லை சுந்தரி. நாங்கள் அங்கு வந்ததே உன்னிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாட்டியமாடும் நடனக்காரியிடம் நாட்டையே ஆளும் அம்பலக்காரருக்கு என்ன கோரிக்கை இருக்க முடியும்? இருக்கிறதே. என் தங்கை கல்யாணி நாச்சியார் நாட்டிய தாரகை சுந்தரியிடம் நாட்டியம் கற்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறதே. அதற்காக உன்னிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடுதான் நான் இங்கு வந்தேன். வந்த இடத்தில் ஏதோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. அதையெல்லாம் மறந்துவிட்டு என் தங்கை கல்யாணியை உன் மாணவியாக ஏற்றுக்கொண்டு நீ அவளுக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வேண்டும். அதற்கு வெகு விரைவில் நீ பாகநேரிக்கு வர வேண்டும். கலை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கும் உங்களை போன்ற ஒருவர் வீட்டில் ஒருபோதும் இந்த சுந்தரி காலடி எடுத்து வைக்க மாட்டாள். சுந்தரி, போதும் மாமா, போதும். மற்றவர்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். வசதி படைத்தவர்கள் அழைத்தால் உடனே சென்று விட வேண்டுமா? அதிகாரம் இருப்பவர்கள் அழைத்தால் அடிபணிந்து போக வேண்டுமா?
வேறு ஒரு காரணத்துக்காக அந்த ஆங்கிலேயன் நம்மை அடிபணிந்து போக சொன்னான். இப்போது இவர் இங்கு வந்து தன் தங்கைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அக்கா, யாரை யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறாய்? என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். அந்த அக்னியு தன் இருப்பிடத்திற்கு வந்து நான் நாட்டியம் ஆட வேண்டும் என்றான். இவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து தன் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்கிறார். இவர் சொல்வதற்கு பெயர் கோரிக்கை அல்ல, கட்டளை. சுந்தரி, என் அம்பலத்தில் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களிடம் கூட கட்டளையாகச் சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. கருணையோடு சொல்லித்தான் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவன் தான் இந்த வாளுக்கு வேலி. நான் முன்னிடம் வைத்தது கோரிக்கைதான், கட்டளை அல்ல. அண்ணா, இதற்கு மேலும் இங்க இருப்பது நல்லதல்ல. பாகனேரி அம்பலக்காரர் தன்னிடத்தில் வந்து பேச மாட்டாரா என்று ஜமீன்தாரர்களும் அம்பலக்காரர்களும் ஏன் பாளையக்காரர்கள் கூட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் தகுதியை மறந்து இங்கு வந்து இவ்வளவு தூரம் பேசியும் அதற்குண்டான மரியாதை தரப்படவில்லை எனும் போது நாம் இங்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாருங்கள், போகலாம். போங்கள். யார் உங்களை போக வேண்டாம் என்று தடுத்தது? கலையை மதிக்க தெரியாதவர்களை சந்திப்பதில் எனக்கு விருப்பமும் இல்லை, அவர்களுக்கு நாட்டியத்தை கற்றுத்தருவதில் எனக்கு நாட்டமும் இல்லை. சுந்தரி, போதும். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லாவற்றிற்கும் வரைமுறை ஒன்று உண்டு. எனக்கு கலையை பற்றி எதுவும் தெரியாது என்று மீண்டும் ஒரு முறை சொல்லாதே. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகத்தான் அப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது. சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்பவர்களிடம் எனக்கு எந்த நட்பும் தேவையில்லை. சுந்தரி, நீ பேசுவது பரங்கியரிடம் அல்ல, பாகனேரி அம்பலக்காரனிடம். அதை மறந்து விடாதே, பார்த்து பேசு. பாகனேரி அம்பலக்காரர் என்ன? அந்த பகவானே என் கலையை மதிக்காமல் என் வீடு தேடி வந்தாலும் நான் மதிக்க மாட்டேன். பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்தாலும் மதியாதார் தலைவாசலை மிதிக்க மாட்டாள் இந்த சுந்தரி. வஞ்சிக் கொடியே, நீ வாதிடுவது வாளுக்கு வேலியுடன். உமது கையில் மின்னும் வாளை விட என் காலில் ஒலிக்கும் சலகைக்கு சக்தி அதிகம். என்ன சொன்னாய்?